குட் மார்னிங் சார். என்னோட நேம் விக்ரால். நாங்கள் வந்து ஐபிசிஎம்காண்டி ஒரு ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் சார். ஸோ பிஸ்னஸ் மேன்லாம் நாங்கள் மீட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறோம். நாங்கள் உங்களால பயங்கர இன்ஸ்பயர்ட் ஆனதுனால நாங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி தான் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ குட் மார்னிங் சார். உங்களை பற்றி பர்சனல் இன்ட்ரடக்ஷன் வந்து ஆரம்பிக்கலாமா சார்? நான் எஸ் முத்துராமன். எங்கள் அப்பா பேர் பிஎல் சண்முகம் செட்டியார், அம்மா அழகமையாச்சு. சொந்த ஊர் காந்தகாட்டா, மாத்தூர் கோயில், உறையூர் பிரிவு. சார், உங்களோட பிஸ்னஸ் பார்க் எந்த வயசில் வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாங்க? 20 வயசில் தொழில் பண்ணேன். 18 வயசில் படித்து முடித்தேன். 2 வருஷம் வேலை பார்த்தேன். 20 வயசில் தொழில் பண்ணேன். சார், இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து லேண்டப் பண்ணீங்க சார்? எடுத்தோன்னா நம்ம ஃபஸ்ட் பிஸ்னஸ் வந்து லக்ஷ்மி செராமிக்ஸ். ஃபஸ்ட் பிஸ்னஸ் வந்து எஸ்எம் இண்டஸ்ட்ரீஸ் மதுரையில் ஆரம்பித்தேன். 2 லேத்து, ஒரு ட்ரில்லிங் மிஷினோட. அதில் ரிக்ஷா மிஷினரி ஸ்பேர்ஸ் ஃபஸ்ட்டு. அதில் வந்து ப்ராஃபிட் பத்தலை. அடுத்து மூவ் பண்ணுறாங்க. அடுத்து போனது டெக்ஸ்டைல் மிஷினரி ஸ்பேர்ஸு. அதுலேயும் ஏர்னிங்ஸ் பத்தலை. அதுக்கப்புறமாட்டி ஒரு ப்ராடக்ட்டை அதில் நான் ஆட் பண்ணிகிட்டே போனேன். பேப்பர் மில் மிஷினரி ஸ்பேர்ஸு, பவர் பிளான்ட்டுக்குள்ள மிஷினரி ஸ்பேர்ஸு, டிஎன்பியில் மெக்கானிக்கல். பேசிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னால மெக்கானிக்கல் ஸ்பேர்ஸு இது என்னுடைய 9வது தொழில். சார், இந்த பிஸ்னஸ் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணீங்க? 1997. உங்களோட பிஸ்னஸோட லைஃப் ஸ்பேன்? லைஃப் ஸ்பேன்னா நான் ஆரம்பித்து என்னோட 20 வயசுல இன்றைக்கி தொழிலில் தான் இருக்கிறேன். ஓகே சார். லக்ஷ்மி செராமிக்ஸ்னு வச்சுருக்கீங்க. லக்ஷ்மிங்கிறது உங்களோட பேர் ரிலேஷன்? எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது கோயம்புத்தூரில் பிஸ்னஸ்ன்றப்போ கோயம்புத்தூரில் அன்றைக்கி ஃபேமஸ் வந்து லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸு. எல்லாமே லக்ஷ்மி தான் அங்கே ஃபேமஸ்ஸு. நியூமராலஜி பார்த்தோம், அதுக்காக லக்ஷ்மி செராமிக்ஸ். லக்ஷ்மி செராமிக்ஸ். சார், அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையும் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரதுக்கான திணிக்க மாட்டேன். விருப்பப்பட்டால் வருவாங்க. 99% வருவாங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் காலேஜில் போயிட்டுருக்காங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆர்வம் இருந்தால் வரணும், வற்புறுத்த மாட்டேன். சார், இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாட்டி யாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியர் தொழிலே பண்ண முடியாது. சப்போர்ட் பண்ணால் தான் தொழிலே. அதாவது முதல்ல நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஜெயிக்கணும். ஒய்ஃபு சப்போர்ட் பண்ணாட்டி புரிஞ்சுக்காட்டி தொழிலே ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா வேலைக்கு போகிறவனுக்கு 1ஆம் சம்பளம். நிம்மதியாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்க பொழப்பு ஓடிடும். வியாபாரம் பண்ணுறப்ப அவன் தான் டிசிஷன் மேக்கர். அப்போ அவனுக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அந்த வீட்டில் அவனை புரிஞ்சுக்கணும். அவனை வந்து கொடுங்காமல் நிம்மதியாக விட்டாலே எல்லோரும் தொழில் பண்ணலாம். நைனேன்னு கொடுங்கனாலே தொழில் பண்ண முடியாது. ஏன்னா முடிவு எடுக்க முடியாது. அப்போ வந்து அந்த ஃபேமிலி என்வரன்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த தொழிலை ஜெயிக்கவே முடியும், இல்லாட்டி ஜெயிக்க முடியாது. சார், ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு டிட்டர்மினேஷன் எப்படி வேணும்? நிறைய அப்டக்கிள்ஸ் வரும். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எப்படி டிட்டர்மினேஷனாக இருக்கணும் சார்? தைரியம் இருக்கும், தொழில் பண்ணணும். பயப்படலாம், வேலைக்கு போயிடணும். பயந்தாலும் தொழிலுக்கு வரப்போகுது. சார், உங்களோட பிஸ்னஸ் காம்படிஷன்ஸ் பற்றி? காம்படிஷனை பாசிட்டிவாக பார்ப்பேன். காம்படிஷன் இருக்குனாலே கேம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு படத்தில் எவ்வளோ வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அப்போ தான் ஹீரோக்கு பவர். டம்மி வில்லன் இருந்தால் படமே ஓடாது. அப்படின்றப்ப தொழிலையும் போட்டி இருந்தால் தான் நமக்கு டிரைவ். அவன் தான் நம்மளை துரத்தணும், அப்போ தான் நம்ம ஓடணும். யாருமே துரத்தாட்டி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் காம்படிஷன் ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கணும், ஆர்கானிக் வேலை இருக்கணும், அன்ஹெல்த்தியாக இருக்கக்கூடாது. அதை வந்து பொறாமையாக பார்க்கக்கூடாது, பாசிட்டிவாக எடுத்துக்கணும். சார், மொத்தம் எத்தனை பிரான்ச்சஸ் சார்? 7 ஊரில் 9 பிரான்ச்சு. 7 ஊரில் 9 பிரான்ச். ஓகே சார். உங்களோட பிஸ்னஸை ஃபியூச்சர் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? விஷன் ஆஃப் தொழில் பண்ணுறவனை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு இன்னைக்கு, சிலருக்கு நேற்று, சிலருக்கு முந்தானத்து, சிலருக்கு நாளைக்கு. தொழில் பண்ணுறப்ப அந்த தொழில் இவ்வளோ பெருசாக வளருன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்க தொழில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சக்ஸஸ் வர 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 தான் திருப்பி அவங்க அப்புறம் விஷனு கோல்லாம் வந்து மாற்றி செட் பண்ணுவாங்க. நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப எங்கள் கடை இவ்வளோ பெருசாக வந்து தெரியாது. நாடு வளர்ந்துச்சு, இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சு, நாங்கள் ரிஸ்க் எடுத்தோம், நாங்கள் வளர்ந்தோம். இப்போ எங்களோட விஷன் என்ன? 1000 crore கம்பெனி ஆகும். இன்றைக்கி நாங்கள் 300 கோடி கம்பெனியாக நாங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இது 1000 கோடி கம்பெனி எப்படி மாற்றுறது, இன்னும் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இது எங்களோட விஷன். இந்தியாவில் நம்பர் 1 ரீட்டைலர் ஆஃப் செராமிக்ஸ் வரணும். அப்படி வந்தோம்னா இந்தியாவில் நம்பர் 1 வந்தால் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 வந்தால், பாப்புலேஷன் சைனா இந்தியா தான் ஜாஸ்தி. அப்போ இந்தியாவிலேயே சைனாவில் பொசிஷன் கிடந்தா அவன் தான் வேர்ல்டு பொசிஷன் வரப்போகிறாங்க. அப்போ இந்தியாவில் நம்பர் 1 வரக்குள்ள வேலையை செய்யணும். 1000 கோடி நோக்கி நாங்கள் போகணும். இதுதான் இன்றைக்கி போகுது. சார், அப்புறம் எங்களை மாதிரி யூத்துக்கு வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறது நல்லதா, இல்லை பிஸ்னஸ் செய்யணும்னு என்கரேஜ் பண்ணுவீங்க? செட்டியாராக பிறந்தனால நம்ம டிஎன்ஏலே பிஸ்னஸ் இருக்குது. அந்த காலத்தில் வந்து பாய்மர கப்பல் ஏறி தான் தொழிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. கம்யூனிகேஷன் இல்லாத காலம், கரன்சி இதெல்லாம் இருக்க காலத்திலேயே பிரச்சனையை மீறி தைரியமாக தொழிலுக்கு போன ஒரே சமுதாயம் வந்து திரையுடல் ஓடியும் திரவியம் தந்து நகர்த்தார். இவங்களுக்கு ஃபைனான்ஸ் டிசிப்ளின் இருக்குது. நம்ம ஜீன்லேயே பிஸ்னஸ் இருக்குது, கணக்கு இருக்குது. திருப்பி அந்த மாதிரி ஜீனை இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பயத்தால் பேங்க் வேலைக்கு போய் இந்த சமுதாயமே கெட்டு போச்சு. பேங்க் வேலைக்கு போனால் தான் பொண்ணு கட்டுன்ற மாதிரி ஆகி போச்சு. தொழில் பண்ணுறவனா எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க தயாராக இல்லை. அதெல்லாம் வந்து சமூகத்தில் மாற்றம் வந்தால் தான் இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கிளைமேட் வரும். அந்த காலத்தில் 2 தொழில் தான் பண்ணாங்க.
வேலைக்கு போனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போனால் அவன் பொண்டாட்டி பிள்ளைய செல்ஃபிஷாக அவன் மட்டும் நல்லா இருக்கலாம். அவனால் அந்த ஊருக்கோ அந்த நாட்டுக்கோ அந்த மக்களுக்கோ அவன் சமுதாயத்துக்கோ ஒரு நன்மையும் பெருசாக பண்ண முடியாது. ஒரு பெரிய எம்என்சியில் பெரிய லெவலில் போனால் தான் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ப்ராபபிலிட்டி கம்மி. ஆனால் பிஸ்னஸ் வந்து அப்படி கிடையாது. இதுக்கு நமக்கு யாருக்கும் கட்டுப்பாடு கிடையாது, எந்த ஃப்ரேம்குள்ளேயும் இல்லை. வளர்ச்சிக்கு எந்த அளவும் கிடையாது. எவ்வளோ வேணால் வளரலாம். வளர்ந்தால் தான் அவனுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், அவனை சார்ந்த இனத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், அந்த சமுதாயம் அந்த ஊர் நாடு எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். தொழிலுக்கு தான் வரணும். இங்கே வந்து லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ். அப்போ இதில் தான் ஸ்கோப்பு ஜாஸ்தி. நமக்கு எவ்வளோ கற்பனையோ எவ்வளோ சிந்தனை இருக்கோ எவ்வளோ திராணி இருக்கோ அவ்வளோதுக்கு இங்கே இடம் உண்டு. ஒரு ஆர்கனைசேஷனில் வேலைக்கு சேர்ந்தால் அந்த பாலிசிக்குள்ளே தான் நம்ம வேலை செய்ய முடியும். வயலேட் பண்ணிலாம் போக முடியாது. அங்கே வந்து கம்மி, இங்கே தான் ஸ்கோப்பு ஜாஸ்தி. சார் ஐபிசிஎன் இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் ஒரு லிபரேட்டிங் மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. எங்கள் யூத்துக்குலாம் அது வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரியும் இருக்குது. நிறைய பேரை மீட் பண்ணுறோம். ஸோ இந்த ஐபிசிஎனோட இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது, இதை பார்த்து ஒரு பதிவு. என்னுடைய அனுபவத்தை நாங்கள் என்ன சொல்லணும்னா, நாங்கள் கோயம்புத்தூரில் நியூ ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் ஒரு 40 பேர் சேர்ந்து மெம்பர்ஸு, எல்லாமே ஆண்டர்ப்ரனர்ஸு. எல்லா ஊர்லேயும் நகரத்தார் சங்கம் இருக்கும். நகரத்தார்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது, நிறைய கெட்ட குணம் இருக்குது. நல்ல குணங்கள் வந்து ஃபைனான்ஸ் டிசிப்ளினு, அறிவு ஷார்ப்பு, புத்தி கூர்மை, பக்குவம், பண்பு, உபசரிப்பு, இதெல்லாம் நகரத்தார் நல்ல குணங்கள். கெட்ட குணம்னா வைராக்கியம், பிடிவாதம், இதெல்லாம் கெட்ட குணம். பொறாமையும் இருக்குது. அது தமிழ்நாட்டுக்கே இருக்குது, இந்தியாவிலே கூட இருக்கலாம். வாழைப்பொருட்காக தான் ஜாஸ்தி இருக்குது, செட்டியாரில் தான் இருக்குது. அப்போ இந்த சங்கம்லாம் போனால் நிறையா பாலிடிக்ஸ் தான் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த சங்கத்துக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு சோஷியல் கேதரிங் வேணும். அது பாசிட்டிவான கேதரிங்காக இருக்கணும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் சப்போர்ட்டாக ரோல் ப்ளே பண்ணணும். வெளியே ஊருக்கு பிழைக்க போயிருக்கணும். அப்படி இருக்கப்போ அதுக்காக ஃபார்ம் பண்ண தான் நியூ ஃபாரம். அது சார்பாக நாங்கள் வந்து 2013 சிங்கப்பூர் ஐபிசிஎனுக்கு போனோம். போய் வந்து எங்களுக்கு அது இன்ஸ்பயர் ஆச்சு. அப்போயே நாங்கள் 2015 நாங்கள் பண்ணுறதுக்கு பண்ணோம். அன்றைக்கி 3 பேர் பிட் பண்ணாங்க. துபாய் பிட் பண்ணாங்க, மெட்ராஸ் பிட் பண்ணாங்க, மலேசியா பிட் பண்ணாங்க, கோயம்புத்தூர் பிட் பண்ணோம். அந்த 4 பேர் பிட்டில் கோயம்புத்தூருக்கு எடுத்தோம். அப்போயே எங்களுக்கு எனர்ஜியில் கூட இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 16 பேர் இப்போ போயிருந்தோம். நாங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு பிட் பண்ணி தான் எடுத்தோம். எடுத்ததை 2015 பெர்ஃபார்ம் பண்ணியும் காமிச்சோம். அடுத்த லெவலுக்கு கொண்டு போயாச்சு. ஐபிசின்ற லெவலை வந்து அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணுறதே வந்து என்னென்னா, இங்கே வந்து இண்டிவிஜுவலுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடாது. ஒரு செமினார் அட்டன் பண்ணால் அதில் வந்து என்ன டேக் ஹோம் இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குது, அதான் முக்கியமே ஒழிய இண்டிவிஜுவல் பிராண்டிங் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு அடையாளம் தெரிஞ்சவங்க ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்லாம் தேவையில்லை. இந்த பொண்ணாடை பொறுத்துறது, இவனுக்கு பொக்கே கொடுக்குறது, இந்த டயத்தில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 500 பேர் 600 பேர் பணத்தை கட்டி வர்றானால் அவனுக்கு அந்த 2 நாளில் எவ்வளோ டேக் ஹோம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு 10 பேர் கூப்பிட்டு மாற்றி பொண்ணாடியை பொறுத்து இதுக்கு 1/2 மணி நேரம் செலவழிச்சா வந்தவனுக்கு எதாவது மிச்சமா? நீ அண்ணன் நீ எனக்கு துந்த போடு, நான் உனக்கு துந்த போடுறேன், நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த வேலையே பண்ணக்கூடாது. எந்த ஆனர் பண்ணாலும் கீழே தான். மேலே வந்து பேசுகிறது டோட்டலாக கண்டென்ட் தான் இருக்கணும். ஆள் அவருக்கு அறிமுகம் இருக்கோ இல்லையோ அவர்கிட்ட திறமை இருக்குன்னா அந்த ஆளுக்கு பூரா பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கராக போட்டோம். ஸ்பீக்கரை பொறுத்து தான் ஒரு செமினாரே ஹிட் ஆகும். அந்த ஐபிசிஎன் 2015 அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சோம். ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணல. அந்த எனர்ஜி லெவலும் அங்கே அப்படி இருந்துச்சு. அதை பார்த்தவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னன்னா, திருப்பி கீப் ஆன் பீப்புள் திங்கிங் வந்து பிஸ்னஸ் நோக்கி திங்க் பண்ண வைக்கணும். இது வந்து ஒரே நாளில் வர திங்க் பண்ண வைக்கணும். நாங்கள் அதில் நடத்துறது வந்து என்னென்னா, பிஸ்னஸ் பிளான் கான்டெஸ்ட் ஒன்று நடத்தின காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. திருப்பி வந்து ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு அவார்டு கொடுத்தோம். ரெகக்னேஷன் வேணும் திருப்பி எல்லாமே. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். நாங்கள் வந்து அதுக்கு யார் நாங்கள் வச்சோம்னா டெலாய்ட்டை வச்சோம். வேர்ல்டு டாப் பிக் 4 தான் நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து அசோசியேட் பார்ட்னராக சேர்த்தோம். டெலாய்ட்டை தான் எங்களுக்கு வந்து எவாலுவேட்டிங் பார்ட்னர் ஃபார் அவார்ட்ஸுக்கெல்லாம். அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டோம். இப்போ அதே ஸ்டாண்டர்டில் எல்லாரும் இனி அடுத்து வர்றவங்களும் பண்ணாங்கன்னால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ஈவெண்ட் நடக்க அது எவ்வளோ ரெப்புடேஷன் கொடுக்குன்னா நடத்துகிறவங்க கையில் தான் இருக்குது. அது நீ இந்த வருஷம் துபாய் எப்படி நடத்த போகிறான்றது பொறுத்து இருக்கு. கட் பண்ணிக்கலாம். உங்கள் பிஸ்னஸோட மோட்டோ வந்து பிரிங்கிங் லைஃப் டு லைஃப். அந்த மோட்டோட அதாவது திருப்பி வந்து ஒரு தொழிலுக்கு வந்து பிராண்டிங் முக்கியம். செட்டியை வீட்டில் ரொம்ப கன்சர்வேட்டிவ், செலவழிக்கக்கூடாது, சீக்கிரமாக இருக்குன்னு. நான் அதுக்கு வந்து உள்ட்டா. செட்டியாரை பிறந்தாலும், செட்டியாரோட கிரெடிபிலிட்டி என்ஜாய் பண்ணாலும், செட்டியாரோட பிலாசபியில் நிறையா நான் வந்து மாறுபடுவேன். ரொம்ப சிக்கனமாக இருக்குது, இவன் சம்பாதிச்சு இவனே அனுபவிக்காமல் பிள்ளைகளை செத்து சண்டை அடிச்சு வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. தனக்கு நல்ல வீடு கட்டி டாய்லெட்லாம் கட்டி வாழாமல் இப்போ பித்தளை அண்டா குண்டா சாமான் சட்டிக்கு ரூமை கட்டி பக்காவாக கூட்டி வைக்கிறது. இது நம்ம வாழ்க்கை முக்கியமா, பித்தளை சட்டிக்கு வாழ்க்கை முக்கியமா? உயிர் இல்லாத சட்டிக்கும் மரபீரலுக்கும் மெத்தால மாதிரியும் கட்டி அவையதான் வாழ விட்டுட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி தொழிலில் வந்து சிக்கனமெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய மில்லு டெக்ஸ்டைல்ஸ் பண்ணிங்க மில்லே இருக்கும். அந்த டேபிள் சேர்லாம் பார்த்தா கல்யாண முட்டியில் பண்ணி வச்சுருப்பாங்க. பேக்கேஜ் மெட்டீரியல் வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்காக. அதாவது ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது நல்ல பாலிசி. ஆனால் கொஞ்சமாக செலவழிக்கணும். ஏன்னா நீ காலம் மாறுது, ட்ரெண்டு மாறுது. அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு கை
என்னை பொறுத்த வரைக்கும் பிராண்டிங் முக்கியம். பிராண்டிங்கை நான் நிறையா செலவழிக்கிறேன், விளம்பரத்துக்கு செலவழிக்கிறேன். பிராண்டு தான் முக்கியம். இப்போ வந்து சோனியே அந்த விலைக்கு விற்கிது, சாம்சங்கே இந்த விலைக்கு விற்கிதுன்னா பிராண்டிங் தான் திருப்பி. லூயி பிலிப்பு ஷர்ட்டையும் அந்த விலை, அடுத்த ஷர்ட்டையும் அந்த விலைன்னா பிராண்டிங் தான் முக்கியம். அப்போ பிராண்டிங்கிறது முக்கியம். பிராண்டிங் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் செலவழிக்கிறேன். கொஸ்டின் கேன்சல் பண்ணாலும் நான் மாற்றி போயிட்டேன். நான் டாபிக் கொஸ்டின் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். அப்படின்றப்ப அந்த பிராண்டிங் பண்ணுறோம். பிராண்டிங் பண்ணுறப்ப எவ்ரி 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸுக்கு திருப்பி ரீபிராண்ட் பண்ணிகிட்டே போவோம். நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப 3 பேரோட ஆரம்பித்தோம். 350 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூமு, அடுத்து 4000 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூமு, அடுத்து 20,000 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூமு, அடுத்து 7 ஊரில் ஷோரூமு. அன்றைக்கி ஒரு ஊரில் வந்தோம், 7 ஊருக்கு போகிறோம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேப்ஷனையும் இதையும் மாற்றி கொண்டு போகணும். அப்படி வச்சா தான் பிரிங்கிங் லைஃப் லைஃப். ஒருத்தனுக்கு வந்து லைஃப்பில் அவனோட ட்ரீமே வந்து வீடு தான். அது வந்து திருப்பி வந்து இப்போ வந்து வெறும் செங்கல்ல சிமெண்ட்டில் பூசினதுக்கு பேர் வீடு கிடையாது. அங்கே வந்து லைஃப் இருக்கும். அங்கே லைஃப் இருக்கும். அப்போ தான் அது வந்து அது வீட்டில் சேர்ந்து. இல்லாட்டி அது வந்து ஒரு கட்டடம். அது வந்து ஒரு கட்டடம் இருக்கக்கூடாது. அது எல்லாத்துலேயுமே உயிரோட்டம் கொடுக்கணும்னா அதில் எங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குது. அதை நாங்கள் கொடுக்க நினைக்கிறதுக்காக தான் அந்த கேப்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஆரம்பிச்சீங்க 97 ஈஸ்ட் லோகம் எஸ்டேட், கோயம்புத்தூர் டு ஆர்எஸ்புரத்தில் 350 ஸ்கொயர் ஃபீட். அதான் ஃபஸ்ட் ஆரம்பிச்சு மே 1997. இந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? செராமிக்ஸ் தான் பண்ணுங்க. நான் வளர துடிக்கிறனால ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டே இருக்கேன். எந்த வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் யார் வியாபாரத்துக்கு வர தயாராக இருந்தாலும் சரி, சமுதாயத்தை பார்க்கணும், சந்தர்ப்பத்தை பார்க்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்ணுறது தான் பிஸ்னஸுக்கு லாய்க்கு. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் தொழிலை ஜெயிக்க முடியாது. அப்போ நான் வந்து வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறேன். நான் முதல்ல லேத் ஒரு ஷாப் ஆரம்பித்தாலும், அதுக்கப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் ட்ரைனிங் பண்ணுறேன், பியரிங் ட்ரைனிங் பண்ணுறேன், ட்ராலி மாற்றுறேன், மிஷினரி ஸ்பேர் போகிறேன், ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போகிறேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடுறப்ப எங்கள் அண்ணன் வந்து முதல்ல கர்லானில் ஒர்க் பண்ணான், மார்க்கெட்டிங்கில் தான். அப்போ அந்த மேட்ரஸ் ஃபீல்டுக்கு போவேன். நாங்கள் மேட்ரஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கலாம் கோயம்புத்தூருக்கு அப்படின்னு தான் போனோம். அங்கே சொன்ன மார்ஜின் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. 4+1+1 சொன்னாங்க. இதுக்கெல்லாம் பணம் மாட்டக்கூடாதுன்றப்ப அடுத்த ட்ரேட் என்னன்றப்ப எங்கள் அண்ணன் வந்து சரா சென்டர் ஒர்க் பண்ணான், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக. அப்போ இந்த மாதிரி குஜராத் டெய்லாம் பண்ணலாம், டீல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னால் அதில் தான் ஸ்பார்க் வந்துச்சு. அதை வச்சு அப்புறம் குஜராத்துக்கு போய் பார்த்தோம். இந்த ப்ராஜெக்ட் வயபுன்னு வந்துச்சு. அதில் அப்படியே இருக்கும். கற்பகம், கண்டமணிக்கம், பைரவங்க.